வணக்கம் லட்சுமி நான் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி. இப்போ 8ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது. மகர ராசி நல்ல பெயர் புகழ் பெரிய ஒரு அங்கீகாரம் கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மற்றபடி ராசியில் சனி குரு இருக்கும்போது குரு நிறைய விஷயங்களை அவங்க கற்றுக் கொடுப்பார். எந்தெந்த விஷயங்கள் நீங்கள் தப்பாக இதுவரை இருந்த ஒரு நெகட்டிவிட்டி லாஸ்ட் இயர்லலாம் ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஸோ அதெல்லாம் நீங்கி பெரிய ஒரு பொருளாதார ரீதியிலும் சரி நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. 2ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் புதன் சூரியன் இருக்கும்போது அது சூரியன் அஷ்டமாதிபதின்றனால கொஞ்சம் எமோட்டாக பேசுகிறது கொஞ்சம் வெடுக்கொடுக்குன்னு பேசுறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. மற்றபடி சூரியன் அந்த ஒரு 15ஆம் தேதி வரை இருக்கும். ஸோ அதுவரை வந்து இந்த குடும்பம் சார்ந்த விஷயங்களை வந்து கொஞ்சம் டெசிஷன் எடுக்கலாம், கொஞ்சம் பார்த்துடுங்க. மற்றபடி வந்து ரொம்ப சிறப்பும் கலகலப்பாகவும் குடும்பத்தில் இருக்கும். சில நேரங்களில் வந்து வெடுக்கொடுன்னு பேசி அதனால் கலகங்களோ ஒரு சண்டை சச்சரவோ வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். மற்றபடி வந்து 3ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா புதிய முயற்சிகள் மூலியமாகவும் கொஞ்சம் ட்ராவல் பண்ணி அங்கங்கே ட்ராவல் பண்ணி ஏதாச்சும் சாதிக்கணுங்கிற எண்ணங்கள் நிறையா இருக்கும். பெரிய எண்ணம் அந்த முயற்சி தான் உங்களை வந்து பெரிய லெவலில் கண்டிப்பாக கொண்டு போங்க. ஸோ நல்ல முயற்சிக்கான விஷயங்கள் சூப்பராக இருக்குங்க. 4ஆம் அதிபதியான செவ்வாய் 5இல் இருக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா இப்போ தாயார்னால் நல்ல நன்மைகள், ஸோ நல்ல ஒரு வாகனங்கள், வீடு வாசல் நல்ல நன்மைகள், நல்ல பொருளாதார ரீதியான விஷயங்கள், நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். 5இல் செவ்வாய் ராகு குழந்தைகள் வந்து கொஞ்சம் வந்து நம்மக்கிட்ட ஏடாகூடமாக பேசும், கொஞ்சம் எமோட்டாகி பேசுகிறதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். மற்றபடி தொழிலாளர்கள்லாம் வந்து நல்ல மாற்றங்கள் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். அடுத்த லெவலுக்கு வந்து தொழிலாளர்களுக்கு வந்து நல்ல முன்னேற்றங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பெல்லாம் நல்லா இருக்குது. ஸோ கேட்ட இடத்துல காசு கிடைக்கும், கடன் கிடைக்கும், எல்லாமே சூப்பருங்க. ஸோ நல்ல முன்னேற்றத்துக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக. குடும்பத்தில் மட்டும் கொஞ்சம் வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். கணவன் மனைவி உறவு, ஸோ கணவன் மனைவி உறவுலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். மேஜரான கிரகங்கள் எல்லாமே ராகுவாக இருக்கட்டும், மற்றபடி சனி குரு எல்லாமே வந்து இந்த சந்திரனுடைய சாரத்தில் போகிறதுனால கணவன் மனைவி உறவு ரொம்ப சிறப்பாக இருக்கும். மனைவி மேலே கணவன் மேலே மனைவியும் நல்ல அன்பு பாசங்கள் பொங்கி வழியிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. பொங்கலன்னு என்ன கேட்காதீங்க, அதையும் சொல்லிட்டேன். ஏதோ நம்ம சொல்கிறது ஒரு பேச்சு வழக்கில் சொல்கிறது, அதுக்குன்னு வந்து ஃபோனை போட்டு ஏன் பொங்கலான்னு கேட்கக்கூடாது, ஓகேவா? மற்றபடி இது வந்து ஜென்ரலாக வந்து நல்ல உறவுகள் இருக்கும். கொஞ்சம் கருத்து வேறுகள் அப்பப்போ வரது தான். அதுக்குன்னு வந்து 24 மணி நேரம் வந்து பொண்டாடியும் புருஷன் வந்து சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா மென்டல்ட்டுருவாங்க. சரியாங்களா? அதெல்லாம் இனிப்பு கசப்பு எல்லாம் சேர்ந்தது தான் வாழ்க்கை. அதனால் அதெல்லாம் வந்து விட்டு கொடுத்து போங்க. மற்றபடி 8ஆம் அதிபதி 2இல் இருக்கிறது முதல்ல சொன்ன மாதிரி கொஞ்சம் வாக்குவாதங்களை தவிர்ப்பது, குடும்ப விஷயங்களில் வந்து பொருளாதார ரீதியில் வந்து டிசிஷன் எடுக்கும்போது கொஞ்சம் பேராசைப்படாமல் இருக்குது, இதெல்லாம் வந்து பார்த்துக்கணும். மற்றபடி 9ஆம் அதிபதி 2இல் இருக்கும்போது பார்த்திங்கன்னா இப்போ நல்ல வெளிநாட்டில் இருக்கும் நல்ல பொருளாதார ரீதியில் வந்து பெரிய முன்னேற்றங்கள் கிடைக்கும். வர 15ஆம் தேதிக்கு மேலே நல்ல டெசிஷன் நல்ல விஷயங்களுக்காக நிறைய நல்ல தகவல் வருவதற்கான அமைப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மற்றபடி தொழில் சார்ந்த விஷயங்கள் நல்ல முன்னேற்றங்கள் நல்ல வருமானங்கள் வரும், லாபங்கள்லாம். ஸோ நல்ல லாபங்கள் இருந்தாலும் கேது வந்து 11இல் இருக்கும்போது கொஞ்சம் வந்து அலர்ட்டாக இருக்கணும், ஒரு எமோஷனலான விஷயங்கள் இருக்கும். பெருத்த லாபங்களை நோக்கி பிரயாணம் பண்ணாலும் அது நம்ம தகுதிக்கு ஏற்ற விஷயங்களாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். கீழே விழுந்தாலும் குதிரை மாதிரி எந்திரிக்கணும், ஓகேங்களா? கீழே விழுந்தால் அவ்வளோதானே, 10 வருஷம் எந்திரிக்க முடியாத லெவலில் ரிஸ்க் எடுக்காதீங்கிறத நான் சொல்லிக்கிறது. ஏன்னா 11இல் வந்து இதில் கேது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சாரத்தில் போகுது. அதுவும் புதனுடைய சாரம்னும் போது வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து பெருத்த லாபங்களை கொடுத்தாலும் பேராசையை தூண்டுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறனால வந்து கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏன்னா அது இருக்கிற இடத்துக்கு வந்து 8ஆம் அதிபதி புதனுடைய சாரத்தமாக இருக்கிறனால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ எல்லாமே நல்லா இருக்குது, நல்ல முன்னேற்றங்கள் நல்ல விஷயங்கள்லாம் இருந்தாலும் வந்து கொஞ்சம் வந்து அந்த ஒரு எமோஷன்ஸ்லாம் இருக்கத்தான் செய்யும். கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும். இந்த வாரம் வந்து என்னென்ன விசேஷம் பார்ப்போம். 9ஆம் தேதி ஏகாதேசி அன்றைக்கி பெருமாள் வழிபாடு ரொம்ப சிறப்புங்க. ஸோ அது மட்டும் இல்லை அன்றைக்கி விரதம் இருக்கும்போது ஓம் நமோ நாராயணன் சொல்லிட்டு அந்த வயிற்றுக்கு லீவு விட்டு விரதம் இருங்க. உடம்பு சரியில்லாதவங்க தயவுசெய்து இந்த விரதம்லாம் இருக்காதீங்க. அன்றைக்கி வந்து கொஞ்சம் அதெல்லாம் விட்டுட்டு, ஏன்னா சில பேர் வந்து சுகர் ப்ரெஷர்லாம் இருக்கும், மாத்திரை சாப்பிட்றவங்க, அவங்க வந்து இந்த விரதம் இருந்தீங்கன்னு வைங்க, அது ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் தயவுசெய்து அந்த ரிஸ்க்லாம் எடுக்காதீங்க. 10ஆம் தேதி அன்றைக்கி பிரதோஷம், தோஷங்களை விளக்குவது பிரதோஷம். அன்றைக்கி வந்து அந்த ஈஸ்வரனுக்கு வந்து அந்த பிரதோஷ காலத்திற்கு வந்து ஒரு பன்னீரோ பாலோ வில்வமோ தேனோ விபூதியோ ஏதோ ஒரு விஷயம் வந்து வாங்கி கொடுத்துருவாங்க. ஏன்னா வந்து இந்த மாதிரி காலகட்டத்தில் நீங்கள் வாங்கி கொடுக்கும்போது அந்த பொருட்களை வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து ஒரு பாலாபிஷேகம் வந்து தனியாக பண்ணணும், ஒரு 1500 மேலே ஆகும். ஸோ இந்த மாதிரி காலகட்டத்தில் போகும்போது ஒரு பாக்கெட் பாலை வாங்கி கொடுத்துடலாம், இல்லை ஒரு தேனை வாங்கி கொடுத்தீங்கன்னு வைங்களேன். அந்த புண்ணியம் அந்த இதனால் நீங்கள் வழியாக செஞ்சுட்டு வரும்போது உங்கள் தோஷங்கள் நீங்கி உங்கள் குடும்பம் அடுத்த லெவலுக்கு முன்னேறதை கண்கூடாக பார்க்கலாம்.
மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா 11ஆம் தேதிக்கு மகா சிவராத்திரி. அது பார்த்திங்கன்னா அந்த 5 ஜாம பூஜை இருக்குங்க. ஸோ அந்த ஜாம பூஜைகள் அட்லீஸ்ட் ஒரு 2 ஜாம பூஜையில் கலந்துக்குங்க. கண் விழிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அன்றைக்கி வந்து வர பக்தர்களுக்கு வந்து ஏதாவது பிரசாதம் கொடுங்க. ஸோ அது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். 12ஆம் தேதி அன்றைக்கி ஒரு 3 இருந்து 13ஆம் தேதி அன்றைக்கி 4:25 வரை அமாவாசை. அமாவாசை அன்றைக்கி ஏதோ காக்காவுக்கு சோறு வச்சேன்னு சொல்லிட்டு கடமைக்கு வைக்காமல் விளக்கேற்றி வச்சு நமது தாயார் மூதாதையர்களை நினச்சி நம்ம வந்து வணங்கணும். ஏன்னா வந்து அந்த ஆத்மாக்கள் வந்து நம்மளை பார்க்கும், நம்மளை நினைக்கும். ஸோ நம்மளை நினைக்கிறானான்றது அட்லீஸ்ட் அன்றைக்கி ஒரு நாள் அந்த நமது இறந்தவர்களை நினைக்கணும். நினச்சி வழிபாடு பண்ணுங்கள். நல்ல விஷயங்கள் இருக்கும். இறைவன்கிட்ட வந்து அவங்க இறந்தோடைய ஆத்மாக்கள் வந்து நல்லபடியாக சாந்தி அடையும் சொல்லி வேண்டிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் போகிற வழியிலையோ இல்லை நம்ம பக்கத்துலேயோ வந்து கஷ்டப்படுறவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு தேவையான ஏதோ ஒரு ஃபுட்டோ ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம், ஒரு துணிமணி எடுத்து கொடுக்கறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். செஞ்சுட்டு வாங்க, நல்ல பலன் கண்டிப்பாக கிடைக்கும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.